ஆறாம் இடம் என்பது ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய நோயையும் கடனையும் வழக்கு அவர்களுடைய உத்தியோகங்கள் வெளியூர் பிரயாணங்கள் இவைகளை பற்றி பேசுகின்ற இடம். புதன் பகவானோடு சூரியன் சேர்கின்ற பொழுது உங்களுக்கு உஷ்ணம் சம்பந்தமான நோய்கள், அதிக முகப்பொருள், உடம்பில் சூடு ஏற்படுவது. புதனோடு குரு சேரும் பொழுது வயிறு, கணையம், செரிமான சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. சிகப்பு அரிசி என்று சொல்லக்கூடிய மாப்பிளை சம்பா எடுப்பது, இதெல்லாம் இவர்களுக்கு உணவு முறையில் ஒரு சில தீர்வை ஏற்படும். முறையான வைத்தியங்களை ட்ரீட்மெண்ட் பண்ணும் பொழுது மட்டுமே அது சரியாகின்றன. அல்லாவின் கருணையினாலும் இயேசுவின் கருணையினாலும் சிவசக்தியின் கருணையினாலும் பேசத் தொடங்குகின்றேன். யோகம் சேனல் நினைவர் அனைவருக்கும், உலகத்தமிழர் அனைவருக்கும் ஆத்மயோகி அமர்நாத்தின் அன்பான வணக்கங்கள். இன்று நாம் ஜோதிடத்தில் 12 லக்னங்கள், ராசிகள், அதற்குரிய பொது பலன்களை பார்க்கின்றோம். அதில் பொதுவாக இன்று நாம் 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ருண ரோக சத்ரு நோயை பற்றி பேச இருக்கின்றோம். இன்று மேச லக்னம், மேச ராசி. லக்னத்திற்கு 100% பொருந்தி வரும், ராசிக்கு 50% பொருந்தும். காலபுருஷ லக்னத்தில் முதல் லக்னம் என்று சொல்லக்கூடிய லக்னாதிபதியாக காலபுருஷனுடைய முதல் லக்னம் மேசம். மேசத்தின் அதிபதி செவ்வாய் என்றாலே வீரம், முன்கோபம், அதிகாரம், ஆளுமை போன்ற நிர்வாக சக்திகளுக்குரிய இராணுவம் என்று நாங்கள் அதை சொல்லுவோம். இராணுவம் எவ்வளோ ஒரு நாட்டுக்கு முக்கியமோ, எப்படிப்பட்ட வீர செயல்களை செய்து தேசத்தை அவர்கள் காப்பாற்றுகிறார்களோ அதுபோல் அவர்களுடைய செயலும் அவருடைய வாழ்க்கையும் இருக்கும். அவர்களுக்கு காலபுருஷனுடைய 6ஆம் இடமாக வரக்கூடிய புதன் பகவான் அவருக்கு 6க்குடையவராக வருகிறார். 6ஆம் இடம் என்பது ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய நோயையும் கடனையும் வழக்கு அவர்களுடைய உத்தியோகங்கள் வெளியூர் பிரயாணங்கள் இவைகளை பற்றி பேசுகின்ற இடம். ஆனால் குறிப்பாக அது நோயை பற்றி பேசுகின்ற இடம். 6ஆம் இடத்தில் 1000 பலன்கள் இருக்கின்றன. ஆனால் பிரதானமாக பேசக்கூடிய காரகத்துவம் நோய். அந்த லக்னத்துக்கு வரக்கூடிய புதன் பகவானுடைய அமைப்பு அங்கு ஏற்படுகிறது. புதன் என்றால் புதன் நரம்புகளுக்கும் தோலுக்கும் அதிபதியாக இருக்கிறார். அப்போ தோல் சம்பந்தமான நோய்களும் நரம்பு சம்பந்தமான நோய்களும் செவ்வாய் சம்பந்தப்படுவதனால், செவ்வாய் லக்னாதிபதியாக இருப்பதனால் இரத்தம் சம்பந்தமான நோய்கள், இரத்தம் சூடாவது, பிபி, இரத்தத்தில் அதிகம் கொழுப்பு சேர்வது, பித்தம் சேர்வது, கிருமிகள் சேருவது, இப்படி இரத்தத்தில் வரக்கூடிய அதிகம் சுகர் என்று சொல்லக்கூடமே அந்த நீரிழிவு நோய்கள், இப்படி இரத்தம் சார்ந்த நோய்களே அவர்களுக்கு அதிகமாக வருகின்றன. அதோடு நரம்பு மண்டலங்கள், வாதங்கள், பக்கவாதம், முகவாதம் போன்ற நோய்கள் ஏற்படுகின்றன பிரதானமாக. ஆனால் அதோடு சேர்கின்ற கிரகங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தில் புதன் பகவானோடு சூரியன் சேர்கின்ற பொழுது உங்களுக்கு உஷ்ணம் சம்பந்தமான நோய்கள், அதிக முகப்பொருட்கள் வருவது, உடம்பில் சூடு ஏற்படுவது. இதே ராகு சம்பந்தப்படுகிற பொழுது அவர்களுக்கு அதிகம் சொரியாஸ் சம்பந்தப்பட்ட எத்தனை விதமான சொரியாஸ் இருக்கோ அத்தனையும் அவர்களுக்கு தருகின்றார். அப்படி ஒரு கிரகத்தோடு ஒரு கிரகம் சேரும் பொழுது ஒரு ரசாயன மாற்றம் ஏற்பட்டு அந்த உடம்பில் பலவிதமான நோய்கள் ஏற்படுகின்றன. அதுவும் புதனோடு குரு சேரும் பொழுது வயிறு, கணையம், செரிமான சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. அதே சனி பகவான் புதனோடு சேர்ந்து பழமாக இல்லாமல் பலகீனமாக இருக்கும் பொழுது அவர்களுக்கு எலும்பு சம்பந்தமான முழங்கால், பாதங்கள், எலும்பில் ஹீமோகுளோபி குறைவது போன்ற நோய்களை அவர் ஏற்படுத்துகிறார். இதை சுக்கிரன் சேர்கின்ற பொழுது பாலிவினைல் நோய்களையும், மர்ம உறுப்புகளில் புண்கள், பிரச்சனைகள், விந்து உற்பத்தி, குழந்தையின்மை போன்ற உடலூறு சம்பந்தமான பிரச்சனைகள் இவைகளை உருவாக்குகிறார். இதே இவரோடு கேது சேர்கின்ற பொழுது மூளை சம்பந்தமான, மூளையில் கட்டிகள், உடம்பில் கட்டி ஏற்படுவது, அவர்களுக்கு கல்லீரில் கல் ஏற்படுவது, இப்படிப்பட்ட தடைகள், நீர்க்கட்டு, மண்டை இடி என்று சொல்வார்கள். இப்படி ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு இடத்தில் சம்பந்தப்படுகிற பொழுது ஒவ்வொரு விதமான நோயை தோற்றுவிக்கும். அவருடைய சுய ஜாதகத்தில் புதன் எப்படி இருக்கிறார், அவர் யாரோடு சேர்ந்து இருக்கிறார். குரு பார்க்கலாம், சேரக்கூடாது. குரு தன்னுடைய 5, 7, 9ஆம் பார்வையாக இந்த கிரகங்களை பார்க்கின்ற பொழுது அவர்களுக்கு
ஒரு மருத்துவத்தை எடுக்கின்ற பொழுதும் இது கோயில் பரிகாரம் செல்லுகின்ற பொழுது விரைவாக சரியாகிவிடும். மற்றவர்களுக்கு அவர்கள் முறையான வைத்தியங்களை ட்ரீட்மெண்ட் பண்ணும் பொழுது மட்டுமே அது சரியாகின்றன. இந்த லக்னம் காலபுருஷன் முதல் லக்னமாக வருவதனால் நாம் எதிலும் முதல் இடத்தை பிடிக்க வேண்டும், முதன்மையாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவர்கள் செயல்படுவதனால் சதா சர்வகாலமும் அவர்கள் மூளை வேலை கொடுத்து கொண்டே இருப்பதனால் உடல் சூடு அதிகமாக ஏற்படுகின்றன. அதனால் இவர்கள் எண்ணெய் தேய்த்து குளிக்கின்ற பொழுது பாதி நோயிலிருந்து அவர் தப்பிக்க முடியும். அதற்கு பிறகு நரம்பு சம்பந்தமான பிரச்சனை வருவதற்கு மூல காரணம் இரத்தம் குறைவது. அதனால் இவர்கள் இரத்தம் உடம்பில் குறையாமல் இருப்பதற்கான அதிகம் செவ்வாழையை ஒரு 2வது டெய்லியும் எடுத்துக்கொள்வது, பீட்ரூட் ஜூஸ் அதிகமாக எடுப்பது, இப்படிப்பட்ட மாதுளை, சிவந்த நிறத்தில் உள்ள பழங்களை அதிகமாக எடுப்பது, சிகப்பு அரிசி என்று சொல்லக்கூடிய மாப்பிளை சம்பா எடுப்பது, இதெல்லாம் இவர்களுக்கு உணவு முறையில் ஒரு சில தீர்வை ஏற்படுத்தும். கோயில் பரிகாரம் என்பது இவர்களுக்கு நரம்பு வருவதனால் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், உத்தரகோசமங்கை இந்த ஸ்தலங்களுக்கு சென்று வர வர நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளை இந்த ஸ்தலங்களுக்கு செல்லுகின்ற பொழுது அங்கு மரகத நடராஜ பெருமான் இருக்கிறார். வருடத்துக்கு ஒரு முறை அவர்கள் சந்தன காப்பிடுவார்கள். அந்த சந்தனத்தை வாங்கி வந்து அதை பாலில் சாப்பிட சாப்பிட நரம்பு சம்பந்தமான வியாதிகள், கர்ப்பப்பை சம்பந்தமான வியாதிகள் தீர்கின்றன. அதேபோல் இவர்கள் இந்த லக்னத்திற்கு 2ஆம் இடத்து அதிபதியாக வருவது சுக்கிரன் வருகிறார். அதனால் கல்லில் இவர்கள் வைரத்தை அணியலாம். வைரமும் கனக புஷ்பராகமும் அணியும் பொழுது உடம்பில் பல நோய்கள் அவர்களுக்கு மட்டுப்படும். உங்களுடைய ஜாதகத்தில் புதன் எப்படி இருக்கின்றார் என்பதை வைத்துதான் உங்களுக்கு ஆயுள் ஆரோக்கியங்கள் இருக்கும். அதனால் இதை பார்த்து கொண்டிருக்கின்றவர்கள் உங்களுடைய புதன் பகவான் எந்த நிலையில் இருக்கிறார் என்பதை தெரிந்து செயல்படுங்கள். உங்களுடைய சந்தேகங்களுக்கு அடியனை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு சரியான தீர்வை சொல்ல நாங்கள் காத்திருக்கின்றோம். சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சதயே சரண்யே திரியம்பகை தேவி நாராயணி நமஸ்துதே.